ஃபேமிலில ஒரு ஃபங்ஷன் வந்துட்டாலே உடனே நம்ம மைண்ட்க்கு தோன்றது புது ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். என்ன மாரி பல பேருக்கு தோணியிருக்கும்னு நெனைக்கிறேன். யாருக்கெல்லாம் அப்படி தோணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படியோ ஹஸ்பண்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டக்குன்னு ஷாப்பிங் பண்ணது. ஃபைனலா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளிய வந்து பார்த்தா ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. சரி பசங்க கேட்டாங்கன்னு நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, அதுல 2 புடுங்கி நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. என்னடா ஃபங்ஷன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லைங்க. அக்கா பொண்ணுக்கா ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஃபங்ஷன் தான். அதுக்கு தான் கிளம்பிட்டோம் சேலம் டூ சென்னை. ஒரு 20 டேஸ் முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. நான் ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தோம். அதுவே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. ஃபங்ஷனுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே கிளம்பியாச்சு. சென்னைக்கு இது மாரி ஃபங்ஷன் டைம்ல போனா தான், சரி ஒரு 4 இடத்த சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 4:00 போல சென்னை ரீச் ஆயிடுச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் போயிருந்தோம். அங்க பஸ் ஸ்டாண்டா என்னன்னு தெரியல. அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. அத விட முக்கியம் ரொம்ப கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளிய வந்து மாமா பிக்கப் பண்ணிட்டாங்க. சென்னையில அந்த 2 டேஸ் நாங்க என்னலாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோன்றத நெக்ஸ்ட் விளாக்ல அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய்.